அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அதை தொட்டு உணரக்கூடிய ஒன்று அல்ல. உதாரணமாக நாம் பார்க்கின்றதான பொழுது பொல்லாங்கன் எய்கிறதான அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. இந்த விசுவாசமானது நம்முடைய அனுதின வாழ்க்கையில், நம்முடைய வார்த்தையில் மாத்திரமல்ல, கிரியைகளை காண்பிக்கப்பட வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கின்றதான பொழுது யோபு என்றதான பக்தன் சாத்தானுடைய சோதனையினால் தன்னிடத்தில் காணப்பட்ட சகலவற்றையும் அவர் இழந்து போனார். உள்ளங்கால் தொடங்கி அவருடைய உச்சன் தலை மட்டும் கொடிய பருக்களால் சாத்தான் அவனை வாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார். யோபுனுடைய மனைவி அவன் தேவனிடத்தில் வைத்திருந்த விசுவாசத்திற்கு எதிராக தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உயிரை விடும்படி அவர் கூறினார். யோபுக்கு ஆதரவளிக்க வந்த நண்பர்கள் நீர் பாவம் செய்திருக்கலாம் என்று யோபுக்கு விரோதமாக பேசினார்கள். ஆனால் யோபுவோ தன் நேசரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களை அவரை காணும், இந்த வாஞ்சியால் என்னுடைய உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று விசுவாச அறிக்கை செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமும் யோபுவை போல காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை கண்டு ஒருவேளை நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் கூட இவன் அளவுக்கு அதிகமாக தெய்வபக்தி உள்ளவனாக காணப்படுகிறானே என்று தேவையில்லாத வார்த்தைகளை நமக்கு விரோதமாக பிரயோகிக்கலாம். இவை எல்லாவற்றிலும் நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. அப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் எந்த காரியத்திலும் யார் என்னதான் சொன்னாலும் சரி, இந்த உலகத்திலே நமக்கு என்ன நடந்தாலும் நான் பரமன் என்னுடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்று நான் நிலைத்திருப்பேன் என்று நாம் திடமனதாக நாம் காணப்படுகின்றதான பொழுது தேவனுடைய ஆவியானவர் தாமே நமக்கு உள்ளாக காணப்பட்டு நம்மை அனுதினமும் நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட காணப்படுகிறார் என்பதை நாட்களில் நீங்களும் நான் மறந்து போய்விட வேண்டாம். ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நிலைத்திருங்கள். அந்த வார்த்தையில அனுதினமும் நீங்கள் விழித்திருந்து விசுவாசத்தில் உறுதியாக தரித்திருந்து திடன் கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாம். திடப்படுத்துகிற ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி நம்மை வழி நடத்துவாராக. செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எந்த நிலையிலும் ஆண்டவரே, மனிதர்களுடைய மாம்ச கண்களால் காண முடியாத உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்தவர்களாக வாழ்வதற்கு தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக. அப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துதல் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து அப்பா உமக்கென்று வாழ கர்த்தர் அவை எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதன்படி நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தை கேட்கிறவர்களாக மாத்திர ஆண்டவரே அதன்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாதையில்